யூனியன் பட்ஜெட் இன்னும் ஒரு நாட்களில் யூனியன் பட்ஜெட் வந்து வரப்போகுது. வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த பட்ஜெட் குறித்தான கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வருஷமும் நாம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் உடைய கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் குறித்தான கேள்விகள் அப்படின்றது அவங்க தொடர்ச்சியாக வந்து கேட்டு வராங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி நாம் என்னெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த யூனியன் பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ யூனியன் பட்ஜெட்னா என்னன்னு தெரிஞ்சவங்க இருக்கட்டும், தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா என்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாஸ் தான் இது. ஸோ யூனியன் பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ ஒரு அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பட்ஜெட் இன் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனில் இந்த பட்ஜெட் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட்ஜெட் பாசிங் ப்ராசஸ். ஒரு பில் இருக்குது அப்படின்னா பட்ஜெட் ஒரு பில்லு தானே, நம்ம பார்த்துருவோம் பாலிட்டி படிக்கும்போது மணி பில் ஆகட்டும், ஆர்டினரி பில்லு, அமெண்ட்மெண்ட் பில்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு மணி பில். இந்த மணி பில்லானது பார்லிமெண்ட்ல எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதோட சின்ன சின்ன கீ ஃபேக்ட்ஸுங்க, ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸும் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பட்ஜெட் குறித்து பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னா இது குறித்து, இந்த பட்ஜெட் குறித்து என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 112ங்க. ஆர்டிகல் 112 தான் யூனியன் பட்ஜெட்டை பற்றி சொல்லுது. எக்ஸாம்ஸில் கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் யூனியன் பட்ஜெட்டை குறித்து என்ன ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 112. அதே போல் பட்ஜெட் குறித்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க என்ன நேம்ல அப்படின்னு பார்க்கும்போது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஏஎஃப்எஸ். இப்படி தான் வந்து இந்த யூனியன் பட்ஜெட் வந்து அதில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மாதம் வீட்டில் வந்து பட்ஜெட் போடுவோம். மாதம் வந்து 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்கினா நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம் இல்லையா. ஸோ அது போல் கவர்மெண்ட் எப்படி பட்ஜெட் போடும்னா, கரண்ட் இயர் இந்த வருஷம் என்ன, ஏப்ரல் 1ஆம் தேதியா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் ஃபாலோவிங் இயர், கரண்ட் இயர்னா என்ன, இந்த வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1லிருந்து ஃபாலோவிங் இயர்னா அடுத்த வருஷம் மார்ச் 30 வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல தான் வந்து இந்த பட்ஜெட் ஆனது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 30, 31 இது வந்து சரியா டைப் தெரியல, 31 பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இது நானே டைப் பண்ணதுனால இதை மறந்துட்டேன். சாரி, இது வந்து 31 தான். இது வந்து 31 தான், சாரி 30 இல்லை, மார்ச் 31. ஸோ கரண்ட் இயர் இந்த வருஷம் ஏப்ரல் 1லிருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல நம்ம என்னென்னலாம் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யலாம், பட்ஜெட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த யூனியன் பட்ஜெட்டுங்க. சரி, இந்த பட்ஜெட்டை எப்படி வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பட்ஜெட் கொடுக்குறோம், நம்ம ஒரு லீவ் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம லீவ் போட போகிறோம், நம்ம ஆஃபீஸில் செய்கிற மேனேஜர்கிட்டையோ சூப்பர்வைசர்கிட்டயோ நம்ம எப்படி சொல்லுவோம், வாயிலே சொல்லுவோம், இல்லை லெட்டராக எழுதி கொடுப்போம். இதுமாரி மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் மெத்தட் இருக்குங்க, ஸ்பீச்சாக தான். அங்கே யூனியன் மினிஸ்டர் ஆகட்டும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் அந்த ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. சில முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருந்தால் அது லெட்டர் மூலமாகவும் வந்து கொடுப்பாங்க, டாக்குமெண்ட்டாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கேள்வி ஒன்று வரலாம், பார்லிமெண்ட்டில் யார் வந்து பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மினிஸ்டரா இல்லை பிரைம் மினிஸ்டரா. ரெண்டு பேருமே, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் கவர்மெண்ட் உடைய சார்பாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஆர்பிஐ மூலமாகவும் கேட்கலாம், அப்படி கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். யாருடைய சார்பாக, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சார்பாக இவங்க பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும், ஸ்பீச் மூலமாகவும் லெட்டர் மூலமாகவும் இருக்கும். யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கலாம், இல்லை பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ முக்கியமான விஷயங்கள். அடுத்தது, இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கும். ஒரு பட்ஜெட் இருந்துச்சுன்னா அந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. ஸோ பட்ஜெட் கண்டைன்ஸ், பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கும். எஸ்டிமேட் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட். ரெவென்யூனா என்ன, எந்த அளவுக்கு வருமானம் வரும், அடுத்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன வருமானங்கள் வரும். கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, இப்போ நாம ஏதோ ஒரு இதில் வந்து மூலதனம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மூலதனம் பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு இன்கம் வரும் இல்லையா, பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், மாதம் வேலைக்கு போயிட்டு மாத சம்பளம் வாங்கும் இல்லையா, அதை எஸ்டிமேட் ரெவென்யூ, அதை வந்து ரெவென்யூன்னு சொல்லலாம். கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, நாம் ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதுதான் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் பிறகு வே அண்ட் மீன்ஸ் டு ரைஸ் த மணி, வருமானம் வருது, இன்னும் வேறு வகையில் எப்படி நாம் ரெவென்யூவை ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றியும் சொல்லுவாங்க. ஸோ வே அண்ட் மீன்ஸ் டு ரைஸ் மணி. அதன் பிறகு எஸ்டிமேட் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ செலவினங்கள் இருக்கும், வருமானம் மட்டுமே நம்ம பார்த்தா போதாது, எவ்வளோ செலவினங்கள் இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கும், நமக்கு எது மூலமாக வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்.
அதன் பிறகு எதை வழியெல்லாம் நம்ம வருமானம் ஈட்ட முடியுன்றது பார்க்கணும். வருமானம் எப்படி வந்திருக்கணும் பார்க்கணும். அதன் பிறகு எப்படி வருமானத்தை ஈட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதன் பிறகு எஸ்டிமேட் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு செலவு ஆகுன்றதை நம்ம கலெக்ட் பண்ணோம். அதே நேரத்தில் இந்த இடத்துல எவ்வளோ வந்து செலவினங்கள் வரும் அப்படிங்கிறதையும் நாம் எஸ்டிமேட் பண்ணணும். அதாவது எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வரப்போகுது, இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, கண்டெயின் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த பட்ஜெட் பாசிங் ப்ராசஸ். ஒரு பட்ஜெட் ஒன்று வருது, அது பார்லிமெண்ட்டில் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு நாம் ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். இதுமாரி நாம் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும் நமக்கு கேள்வி வரலாம். இதை மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணி நாம் இது எந்தெந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு கேள்வியாக வரலாம். சரிங்களா? அது முக்கியமான விஷயம் கவனிச்சிங்க. ஸோ பட்ஜெட் பாசிங் ப்ராசஸ் எப்படிலாம் வந்து ஒரு மணி பில்லானது, பட்ஜெட் பில்லானது பாஸ் ஆகும். ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட், முதல்ல பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க யார்? ஃபினான்ஷியல் மினிஸ்டர். அடுத்தது ஜெனரல் டிஸ்கஷன், அந்த பட்ஜெட் குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல எல்லாருமே வந்து சந்தேகங்கள் எழுப்புவாங்க, இது சரியா இல்லையா அப்படிங்கிறத சந்தேகத்தில அவங்க பண்ணுவாங்க. நாம ரீசெண்டாக நம்முடைய கிளாஸ்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், கடந்த சில வருஷங்களா இந்த பட்ஜெட் குறித்தான இந்த பட்ஜெட் குறித்தான விவாதங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு மணி பில் வருது, ஒரு பட்ஜெட் தாக்குதல் பண்றாங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இந்த ஸ்கீமானது ரொம்ப தேவையா, ஏன் தேவையில்லாத செலவினங்களை நம்ம பண்றோம் அப்படிங்கிறதான டிஸ்கஷன் நிறைய இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த டிஸ்கஷனே ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததா பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்றாங்க, அது உதாரண டிஸ்கஷன் நடக்குது. அது பிறகு ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். என்ன ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ்? ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வர்றாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் குறித்தான அந்த தகவல் அவருக்கு போதுமான அந்த நாலேஜ் அவருக்கு இருக்குமானா இருக்காது. சரிங்களா? அது குறித்தான டிபார்ட்மெண்ட் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரதம மந்திரியுடைய ஒரு இந்த சோலார் பேனல் அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று வந்திருக்கோம். நாம் கூட பார்த்துருப்போம். குஜராத் மாநிலத்தில் ஒரு நகரம் ஒன்று, அந்த கிராமத்தில் டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து சோலார் பேனல் மூலமாக மின்சாரம் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்ற நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை இந்த டிபார்ட்மெண்ட் கமிட்டி தான் கொடுப்பாங்க. அவங்க அது குறித்தான ஸ்க்ரூட்டினா என்ன ஆய்வு பண்ணுவாங்க, அந்த திட்டம் குறித்தான ஆய்வு பண்ணுவாங்க. இன்னும் அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க. அது பிறகு ஓட்டிங் பண்ணுவாங்க. ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். இது எதுக்கு நம்ம ஓட்டிங் பண்ணி இந்த பில் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க கிராண்ட் பண்ணுவாங்க, ஓட்டிங் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பில்லானது போதுமான அப்ரோப்ரியேஷன் பில், பாசிங் த அப்ரோப்ரியேஷன் பில்னா என்ன, அதுக்கு போதுமான அந்த ஓட்டிங் கிடைச்சதுக்கு பிறகு அந்த பில்லானது, ஃபினான்ஷியல் பில்லானது பாஸ் ஆகும். இதுதான் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டருங்க. இது ஒன் பை ஒன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு இந்த பட்ஜெட்டை யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் மினிஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எப்பவுமே வந்து எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்களே வந்து செய்ய முடியாது இல்லையா. அது ஒரு டிபார்ட்மெண்ட் தேவை இல்லையா. அது யார் பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்டல் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூன்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இந்த பட்ஜெட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு வந்திருக்கும். உடனே நம்ம ரெவென்யூ தானே, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தானே சொல்லி நம்ம கிளிக் பண்ணக்கூடாது, சரின்னு சொல்லக்கூடாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். பட்ஜெட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதன் பிறகு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க 2017 பிறகு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. இது மாதிரி கேள்வி வரலாம், இது சேஞ்சஸ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நாம அப்போ பண்ணலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற பட்ஜெட் வந்து எப்பவுமே வந்து எப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஒரு பிப்ரவரியுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே, பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா அந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த ஒரு நாள் கடைசி நாள் ஒர்க்கிங் டேவாக இருக்கும். ஒர்க்கிங் டேனா என்ன? மண்டே டு ஃப்ரைடே, அதுதான் வந்து ஒர்க்கிங் டேன்னு சொல்லுவாங்க. அந்த டேல வந்து எது கடைசி நாளோ அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? 2017 பிறகு பிப்ரவரி 1st வந்து பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜனவரி 31 பிப்ரவரி 1 இதை வந்து பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதன் பிறகு 2017 பிறகு அதுக்கு முன்னாடி வந்து ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் இருந்தது, அதை ஜென்ரல் பட்ஜெட்டோட மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2017 பிறகு கொண்டு வந்த மாற்றங்கள். எது முன்னாடி பிப்ரவரி லாஸ்ட் ஒர்க்கிங் டேல இருந்தது, அதை பிப்ரவரி 1 வந்து மாற்றினாங்க. பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் சொல்கிறேன். அடுத்த வந்து ரயில்வே பட்ஜெட்டை ஜென்ரல் பட்ஜெட்டோட மெர்ஜ் பண்ணாங்க. ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த பட்ஜெட்னால என்னென்ன அப்ஜெக்டிவ்ங்க, ஒரு பட்ஜெட் கொண்டு வரோம், இதில் என்னென்ன குறிக்கோள் என்ன, ஒரு பட்ஜெட்டுடைய குறிக்கோள் என்ன, என்ன வருமானம் வந்துக்குது, எவ்வளோ செலவு வந்துக்குது, அதை மட்டும் பார்க்கறதுக்கான வேலையா கிடையாது இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கேள்வியாக வரலாம். மேலே பார்த்தோம் பாருங்க, இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் கண்டெய்ன்ஸ்னு சொல்லிட்டு
இதில் இதெல்லாம் வந்து குறிக்கோள் நமக்கு கிடையாது. எவ்வளோ வருமானம் ஈட்டுறது அதெல்லாம் ஒரு குறிக்கோள் தான். ஆனால் மெயின் அஜெண்டாவாக என்ன இருக்கணும் அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது கூட ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும், நீங்கள் எதுக்காக யூபிஎஸ்சியை செலக்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அங்கே வந்து சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய வருமானம் வரும், நல்ல அதிகாரம் வரும், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் போய் வந்து செலக்ட் பண்ணுறோம், அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லியிருப்போம், ஒரு டைவர்சிட்டியான ஒரு அப்ரோச் எனக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது போல தான் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்க்கும்போது ரீஅலோகேஷன் ஆஃப் சோர்சஸ். என்ன ரீஅலோகேஷன் ஆஃப் சோர்சஸ்? இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு வளம் கிடைக்குது அப்படின்னா அந்த வளத்தை இன்னொரு மாநிலத்துக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு பேர் தான் ரீஅலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். அதன் பிறகு கான்ட்ரிபியூட்டிங் டு எக்கனாமிக் க்ரோத், நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ நாம ரீசெண்டாக வந்து நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சில விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட் ஆகட்டும், மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்டுக்கான அந்த நிதி ஒதுக்கீடுலாம் வந்து இந்த வருஷம் குறைச்சிருக்காங்க. கடந்த சில வருஷங்களாக வந்து இதுக்கான பட்ஜெட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் அது எந்த சேஞ்சஸும் வர மாட்டேன்றதுனால அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு புது திட்டங்களை வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரியான எக்கனாமிக் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பிரிங்கிங் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, முன்னாடி சொன்ன மாதிரி தான், தேவையில்லாத ஸ்கீம்ஸுக்கு பணம் செலவழிக்காமல் எது நாட்டுக்கு தேவையானதோ. இப்போ ரீசெண்டாக இந்த டீப் சீக்குன்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அது நிறைய உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது நாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக இந்தியா மக்களுக்கு கொடுக்கணும், அது குறித்தான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அது ஒன்று. அடுத்து மேனேஜிங் பப்ளிக் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட்டுடைய கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது. ரெடியூசிங் ரீஜனல் டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம லாஸ்ட் பட்ஜெட் கூட நம்ம சொல்லியிருப்பாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு போதுமான வருமானத்தை கொடுக்க மாட்டேறீங்க, நிதி கொடுக்க மாட்டேங்க கேட்கும்போது, நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கீங்க, இந்த நார்த் சைட்லாம் வந்து அதற்கு வளர்ச்சி இல்லாத மாநிலமாக இருக்குது, ஸோ அந்த நிதி தான் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரீஜனல் டிஃப்ரென்சஸ். நீங்கள் நல்லா வளர்ட்டீங்க, அதே மாதிரியான விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களையும் வளர்த்து கொண்டு போகணும் இல்லையா, நீங்கள் மட்டுமே வளரக்கூடாது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரீஜனல் டிஃப்ரென்சஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதும் ஒரு பட்ஜெட்டுடைய வேலை. அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க, இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு பட்ஜெட் ஒன்று பண்ணுறாங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ஒரு விஷயங்க. டெஃபிசிட்னா ஒரு விஷயம், இது நம்ம ஆர்பிஐ படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். டெஃபிசிட்னா என்னன்னா பற்றாக்குறை தான் வந்து டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. டெஃபிசிட்னா என்ன? பற்றாக்குறை. டெஃபிசிட்னா பற்றாக்குறை. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன? ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க, மானிட்டரி டெஃபிசிட் அண்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ரெண்டு இருக்கும். இந்த மானிட்டரி டெஃபிசிட்னா என்ன? ஆர்பிஐல மட்டும் தான் வரும். அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, அதில் ஒரு டெஃபிசிட் வருதுன்னா அது வந்து மானிட்டரி டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் வரும், கவர்மெண்ட்டில் மட்டும்தான் வரும். என்ன ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்க, எவ்வளோ செலவாகுது மைனஸ் ரெவென்யூ டெபிசிட்டுங்க. இப்போது எனக்கு மாதம் வந்து 10,000 சம்பளம், ஆனால் எனக்கு செலவு வந்து 12,000 அப்படின்னா எனக்கு வந்து 2,000 ரூபாய் வந்து இடிக்குது, ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா அதுதான் என்னுடைய ஃபிஸ்கல் டெபிசிட். அதாவது என்னுடைய பட்ஜெட்டில் 2,000 ரூபாய் வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபிஸ்கல் டெபிசிட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கடன் வாங்குவோம், பாரோ பண்ணுவோம். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்? பாரோ பண்ணோம், மக்கள்கிட்ட இருந்து பாரோ பண்ணி அமௌண்ட் ஆனது வாங்கும். அடுத்தது பிரைமரி டெபிசிட். இதை வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்லுவாங்க. பிரைமரி டெபிசிட்னா என்னன்னா, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது இல்லையா, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன? கடன் வாங்குறது, 2,000 ரூபாய் நம்ம கடன் வாங்குறது தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்கல் டெபிசிட், இந்த பிரைமரி டெபிசிட்னா என்னன்னா, நான் ஒரு 2,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் பாருங்க, அதுக்கு ஒரு வட்டி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த வட்டி இல்லாமல் எவ்வளோ வந்து அசல், அவ்வளோதாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா எவ்வளோ கடன் வாங்கிடுது அவ்வளோதாங்க அர்த்தம். ஃபிஸ்கல் டெபிசிட்னா கவர்மெண்ட் எவ்வளோ இந்த வருஷம் கடன் வாங்கிருக்குது, சரிங்களா. பிரைமரி டெபிசிட்னா வட்டி இல்லாமல் எவ்வளோ கடன் வாங்கிருக்குது, வட்டியோட சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் ஃபிஸ்கல் டெபிசிட். வட்டி இல்லாமல் சொல்கிறதுக்கு பேர், அசலப்பட சொல்கிறது பிரைமரி டெபிசிட். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இப்போ ரெண்டு விஷயங்க, கவர்மெண்ட் ரெசிப்ட் அண்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்னா என்ன? வருமானம். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் இருக்குன்றத சும்மா ஒரு ஓவரியூ, ரொம்ப வளவலாம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிருவோம் பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் ரெசிப்ட் அண்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, ரெசிப்ட்னா என்னன்னு சொல்லிட்டோம், வருமானம். ரெண்டு வகையில் வருமானம் வருங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்லி சேலரியாக ஒன்று வரும், பாசிவ் இன்கமாக ஒன்று வரும். இந்த ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது மந்த்லி இன்கம்ங்க. கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது பாசிவ் இன்கம். ஏதோ ஒரு இடத்துல நாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரெவென்யூ கேபிட்டல் என்ன? மூலதனம் பண்ணி வச்சிருக்கோம், எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். டாக்ஸ், நான் டாக்ஸ் ரெவென்யூ, டாக்ஸ் மூலமாக வர ரெவென்யூலாம், டாக்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம்லாம் ரெவென்யூ ரெசிப்ட்டுங்க. ஏதோ ஒரு இடத்துல நாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, யாருக்கோ கடன் கொடுத்துருப்போம். இப்போ பக்கத்தில் இலங்கைக்கோ
இல்லை சைனாவுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம், இந்தோனேஷியாவுக்கோ நாம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா கடனா, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பாரோயிங் கொடுத்துருப்பாங்க, அந்த கடன் மூலமாக அந்த கடன் வந்து திரும்பி கிடைச்சிருக்கு இல்லையா, அதில் ஒரு வருமானம் வந்திருக்கும். இல்லை நான் டெப்ட் ரெசிப்ட்னா என்ன, ஏதோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வருது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஏதோ நம்ம சேல் பண்ணுறோம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம். இதெல்லாம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள், இது ரெவன்யூ ரிசிப்ட். இதெல்லாம் வந்து மந்த்லி கிடைக்கும் இல்லையா, இது வந்து மந்த்லி கிடைக்கும். ஆனால் இது வந்து மந்த்லி கிடைக்குமா, கிடைக்காது. எப்போ ஒரு முறை கவர்மெண்ட்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து சேல் பண்ணிருப்பாங்களா, கிடையாது இல்லையா. அதனால தான் இதை கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறாங்க இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பீரியாடிக் ஆர்டரில் நமக்கு வந்து கிடைச்சா இருக்குது. இது வந்து டெஃபினட் ரெவன்யூ, முக்கியமான ஒரு விஷயம். டெஃபினட் ரெவன்யூ என்ன, திட்டவட்டமாக நமக்கு வந்து இருக்கும், அதான் வந்து டெஃபினட் ரெவன்யூ. இது வந்து இன்டெஃபினட் ரெவன்யூ, வருமா வராதா அப்படிலாம் நமக்கு தெரியாது. சரியா, அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எப்படிலாம் நமக்கு செலவினங்கள் வரும், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா எப்படி நமக்கு செலவினங்கள் வரும். சோஷியல் கம்யூனிட்டி சர்வீசஸ், மக்களுக்கு நம்ம நலத்திட்டங்களை கொண்டு வரோம். எஜுகேஷன் சம்மந்தமாக, ஹெல்த் சம்மந்தமாக, சானிடேஷன் சுகாதார சம்மந்தமாக, சோஷியல் செக்யூரிட்டி சம்மந்தமாக, இப்படி நிறைய செலவினங்கள் வரும். ஜென்ரல் உங்களுக்கு பப்ளிக் ஒர்க்குக்காகவும், போலீஸுக்கு, டிஃபென்ஸுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம சேலரின்னு ஒன்று கொடுப்போம். எக்கனாமிக்காகவும், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், டூரிசம், பவர் எனர்ஜி இதுக்காகவும் சில செலவினங்கள் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த கிளாஸில் யூனியன் பட்ஜெட்னா என்ன, அது யார் வந்து அந்த பட்ஜெட் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனில் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, அதன் பிறகு அது என்னென்னலாம் இருக்கும், பட்ஜெட் ஒரு மணி பில் அப்படிங்கிறத எப்படி வந்து பாஸ் பண்ணுவாங்க, அது யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 2017 பிறகு என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இப்படி ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.